ஹாய், வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோவில் என்னோட சின்ன பூஜை ரூம் அண்ட் என்னோட பூஜை திங்ஸ் இதெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பூஜை ரூமுக்குன்னு தனியாக நமக்கு கொடுக்க மாட்டாங்க. கிச்சன்லேயே ஒரு கபோர்ட் மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. இதுவே ரெண்ட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இங்கே நான் பெங்களூரில் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை கபோர்டு பார்த்துட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ரூமே இருக்கும், பூஜை ரூம்னு. எங்களது வில்லேஜு, வீடு பெருசாக இருக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு தனியாக பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ தாராளமாக எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இப்படி இருந்ததால் நான் அதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் சின்னதாக வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த கபோர்டு கீழவே அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வச்சுட்டு அதில் பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் அதில் வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதில் எப்படி நம்மளோட பூஜை பொருள் எல்லாம் வைக்கிறது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா சரி, இருக்க சின்ன இடத்துல அம்மா வீட்டில் கல்யாணத்துக்குன்னு வாங்கி கொடுத்தா பூஜை பொருளை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே வாங்கலை. அப்புறம் ஹஸ்பண்ட் பாப்பா பிறந்ததும் பழனிக்கு போயிருந்தாரு. அப்போ மட்டும் ஒரே ஒரு முருகர் ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவ்வளோதான். அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வாங்கலை. ஸோ இப்போ நான் பூஜை பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா பக்கத்தில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவளையும் மெயின்டைன் பண்ணிட்டு இதையும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கே நிறைய டைம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி பூஜை பொருளெல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா பெரிய கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அம்மாவே தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் தொடச்சி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு விளக்கேற்றுவேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு வழி இல்லை, நான் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப பெருசாலாம் நான் இதுக்கு எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப வெள்ளையாகணும் அப்படின்றதுக்காக விம் ஜெல்லு அதே மாதிரி புளி இது ரெண்டு மட்டும் போட்டு வாஷ் பண்ணி வச்சிடுவேன். இன்றைக்கும் அதே தான், விம் ஜெல் மாதிரி வேறு ஒரு பிராண்ட்லேருந்து அதே மாதிரி லிக்விடு புளி போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா 5 o'clock ஆகிடுச்சு. டீ போட்டுட்டு இருந்தேன். டீயில் எப்பவுமே இஞ்சி ஏலக்காய் தூள் தட்டி போட்டு அதுதான் குடிப்பேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச பொருளுக்கெல்லாம் ஒரு அதுக்குன்னு கிளாத் வச்சுருக்கேன். அந்த கிளாத் வச்சு தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக மஞ்சள் கூட கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதை தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா குங்குமம் வச்சாச்சு. இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஏதாவது ஒரு வாசனை பொருள் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நான் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது போட்டு அதுதான் வச்சுருந்தேன். அதை வச்சு முடிச்சதுக்கப்புறமா விளக்குலலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தேன். எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு. ஸோ எப்பவும் பார்த்தீங்கன்னா நான் தாமால் தட்டில் ஓம் அப்படிங்கிற நாமம் போட்டுருவேன். அதுக்கப்புறமா காமாட்சி அம்மன் விளக்கு பிள்ளையார் மனையில் தான் வைப்பேன். அதில் கொஞ்சமாக பச்சரிசி அதுக்கு மேலே ஒரு காயின் வச்சு அதில் வச்சிடுவேன். அதுக்கப்புறம் அகல் விளக்கு முருகருக்கு வச்சிடுவேன். அதுக்கப்புறமா 2 குபேரன் விளக்கு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் வராகி அம்மனுக்குன்னு ஒரு விளக்கு அதை ஏற்ற சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே வரலட்சுமி பூஜை அப்போ ரிட்டன் கிஃப்ட்டு தாமரைப்பூ டிசைனில் ஒரு விளக்கு வந்திருந்தது, அதையும் ஏற்றி விடுவேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஈவினிங்காக கற்பூரம் காட்டி பூஜை பண்ணிட்டேன். டெய்லி நான் விளக்கேற்றிடுவேன். விளக்கேற்றும் போது ஈவினிங் டைமில் கந்தசஷ்டி கவசம் அதையும் போட்டுட்டு கூடவே பாடிட்டு இருப்பேன். ஸோ அதை நீங்களும் டெய்லி கேட்டு பாருங்கள். ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.